கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு நம்முடைய கண்களை திறந்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் வேதாகமத்தில் ஆண்டவர் அநேக மகத்துவங்களை நாம் தியானிப்பதற்கென்று வைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமையினால் இந்த பூலோகம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் அதை வாசித்தால்தான் அறிய முடியும். இன்றைக்கு உலகம் அதிகமாக நம்புவது மனித ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தான். விஞ்ஞானத்தின் இறுதி முடிவு என்னவென்றால் அழிவில்தான் கொண்டுவிடும். உதாரணமாக அணுகுண்டு தயாரிக்கிறோம். ஒரு சிறிய ஒரு உறுப்பை வைத்து விஞ்ஞானம் அந்த அணுகுண்டை தயார் செய்கிறது, கண்டுபிடித்திருக்கிறது. அது எதற்கு பயன்படுத்த முடியும்? அழிவுக்கு மாத்திரமே அதை பயன்படுத்த முடியுமே தவிர அதனால் வேறு ஒன்றும் நன்மை இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதே போல தேவனுடைய படைப்பில் இந்த உலகம் அதிகமாய் வானத்தின் சீற்றத்தினால் இந்த உலகம் சற்று துக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒருமுறை வானத்தின் சீற்றத்தினால் அங்கு உருவாக்கப்பட்ட அந்த பூமி தண்ணீரினால் அழிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் இனிமேல் நான் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் என்றும், அதற்கு அறிகுறியாக வானவில் என்பதை நான் உருவாக்குவேன் என்றும் சொன்னார். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற ஒரு சம்பவம் என்ன என்றால், ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். மழை பெய்யக்கூடிய அனுபவம் நம்மிலே மழை தானாக பெய்யுமா என்ற ஒரு கேள்வி, மேகத்தின் நிமித்தம் மழை பெய்யுமா என்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு தன்னுடைய மனிதனுடைய ஞானத்தினால் மழை பெய்யும் என்று சொல்லும்போது சில நேரங்களில் அது நடக்காமல் போய்விடுகிறது. மழை பெய்யாது என்று சொல்லுகின்ற அந்த ஞானத்தினால் சில நேரங்களில் அது நடக்காமலும் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வானங்கள் தானாய் மழையை பெய்ய வைக்குமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வானத்தின் நிமித்தம் வானங்கள் தானாய் மழையை பெய்யக்கூடுமா? எங்கள் தேவனாகிய நீரல்லவோ இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று அங்கு வேதம் கற்பிக்கிறது. வானம் தானாக மழையை பெய்ய வைக்காது, அதனால் முடியாது. அதை இயக்குகிறவர் ஒருவர், ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. சற்று யோசித்து பார்ப்போம். அக்காலங்களில் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார் என்று நாம் எல்லோருமே அறிகிறோம். அந்த படைப்பின் பலன் எப்படிப்பட்டதாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அங்கு தண்ணீர் எப்படி வருகிறது என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார்,
அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியில் கடையாந்தரத்தில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நிலைகளிலுமே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் என்றால் அது நிச்சயமாக நமக்கு ஆண்டவருடைய படைப்பு நிமித்தம்தான் நமக்கு வரும். மழை தானாக உண்டாவது இல்லை. ஆண்டவர் கட்டளையிடும்போது தான் மழை உண்டாகிறது. அது சில நேரங்களில் அந்த மழை நிமித்தம் அநேகருக்கு நன்மையும் சிலருக்கு தீமையும் உண்டாகலாம், வருத்தத்தையும் கொடுக்கலாம். அதுதான் இயற்கை. ஆனால் எது எப்போது எங்கு நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது விஞ்ஞானம் அல்ல, ஆண்டவர்தான் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 29வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளின் சத்தியத்தை நாம் எப்படி ஏற்று நடக்கிறோம் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஏசாயா 41:29 சொல்லுகிறது, இயேசு அவர்கள் எல்லோருக்கும் மாயை, அவர்கள் கிரியை விருதா என்று சொல்லுகிறார். உலகத்தின் ஞானத்திலே மக்கள் தங்களை தாங்களே பெருமிதப்படுத்தி கொண்டாலும் அந்த ஞானத்தை கொடுக்கிற வல்லமை எப்படி வந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த லோகத்தில் ஞானத்தை கொடுக்கிறவரும் நம் எல்லோருக்கும் ஏற்ற காலங்களில் படி அளக்கிறவரும் ஆண்டவராகிய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களுடைய மாத்திரம் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் அவர் அல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் இயங்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். மழை, தண்ணீர் இவைகளை கட்டளையிடுகிறவர் ஆண்டவர். அவர் கட்டளையிடும்போது அந்த மழை, அந்த தண்ணீர் மழையாக மாற்றப்பட்டு இந்த பூமிக்கு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இங்கு வேதாகமத்தில் 135வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்த வேதம் சொல்லுகிற சத்தியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று உணர முடியும். 135வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து எழும்ப பண்ணுகிறார். மேகத்தை தண்ணீருடன் அவர் வரவழைத்து அதை மழையாக பெய்ய பண்ணி மின்னலையும் இடி முழக்கங்களையும் காற்றையும் கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
68வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 33வது வசனம் சொல்லுகிறது, ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களில் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் விளங்க பண்ணுகிறார். ஆதி முதல் வானாதி வானங்களில் இருக்கிறவர் தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். அவர் சத்தமிடுகையில் தண்ணீர்கள் வரும் என்று சங்கீதக்காரர் பாடியதை நாம் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, 18வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம் நமக்கு அங்கு தெளிவாக காணப்படும். 18வது சங்கீதம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் குமிரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தேவன் குமிரும்போது, தேவன் பலத்த சத்தம் விடும்போது வானம் கல்மலையையும் பெரும் தழலையும் அது நமக்கு வர்ஷிக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எல்லாமே, இது நடக்கக்கூடிய எல்லாமே ஆண்டவரால் மாத்திரமே என்பதை நாம் உணர வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 18வது அதிகாரம் 41வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று. அங்கு பெருமழையின் இரைச்சல் எப்பொழுது கேட்கப்படுகிறது? அங்கு எலியா சொல்லும்போது அங்கு சொல்லுகிறார், இப்பொழுது பெருமழையின் சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் எங்கிருந்து உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து. அவர் குமரும்போது, அவர் சத்தத்தை வரவழைக்கும் போது அந்த பெருமழையினுடைய சத்தம் நமக்கு கேட்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? வேதாகமத்தில் அவர் தண்ணீரை இங்கு மழையாக கொடுக்கிறார் என்று படித்தோம். யோபுவின் புஸ்தகம் அந்த தண்ணீர்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் தண்ணீர்களை தமது கார்மேகங்களின் மேல் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறது இல்லை. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். எத்தனையோ விதமான பர்மனுள்ள பொருள்களை மனுஷ ஞானம் செய்து இயற்கைக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகளை எல்லாம் தாங்குவது எது? சற்று யோசிப்போம். இந்த பூமியின் மீது எவ்வளவு பாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், யோசித்து பார்ப்போம். இந்த பூமி எவ்வளவு பாரத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது, யோசித்து பார்ப்போம். அதே சமயத்தில் மனுஷனுடைய சக்தியினால், மனுஷனுடைய ஞானத்தினால் கட்டப்பட்ட அந்த பாரம் எவ்வளவு நாள் நிற்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் இதுதான். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிந்து போவதில்லை. இவ்வளவு மழையும் தண்ணீரும் எங்கிருந்து வருகிறது? வானத்திலிருந்து தானே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்றைக்காவது அந்த வானத்தில் ஓட்டை விழுந்து அந்த வானம் தானாகவே திறக்கப்பட்டு மழை பொழிகிறதா? இல்லை. ஆனால் மனிதர் இன்றைக்கு கட்டுகிற ஒவ்வொரு கட்டடங்களும் அணைக்கட்டுகளும் ஒரு சிறிய ஓட்டையினால் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சற்று யோசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மேகங்களில் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமரலையும் அறிய முடியுமோ?
மேகங்கள் தானாக பரவிக்கொண்டு இருக்கிறது. அவர் கூடாரத்திலிருந்து எழும்புகிற அந்த குமரல், அதாவது இடி, மின்னல், இவைகளை குறித்து நம்மால் அறிய முடியுமா? நிச்சயமாக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது என்னவென்றால், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ என்று கேட்கப்பட்டிருக்கு. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கையின் சம்பவங்கள் எல்லாமே இந்த உலகத்தை படைத்த தேவனால் மட்டுமே இயங்குகிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். அது தானாகவோ அல்லது மனித ஞானத்தினாலோ இயங்கக்கூடியது அல்ல. எப்படி சில நேரங்களில் மனிதர்களுக்குள்ளே இயங்கு தசை, இயக்கு தசை என்று 2 விதமான தசைகள் உண்டு. அதாவது நாமாக செயல்பட்டால், நாமாக அதை இயக்கினால் அது இயங்கும். அதுதான் இயக்கு தசை. இயங்கு தசை என்பது தானாகவே அது யாரும் கட்டளையிடாமல் செய்யக்கூடிய ஒன்று. ஆண்டவர் அதை இயக்குகிறார். மழை பெய்ய வேண்டுமா? அதை அவர்தான் செய்ய முடியும். இயற்கை தானாக, வானங்கள் தானாக மழை பெய்யும் என்று வேதம் ஒரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்ன? ஏசாயா 5:6 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மழை பெய்வதும் மழை பெய்யாமல் இருப்பதும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கினால்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இயற்கை, அதைத்தான் ஆண்டவர் இயற்கை என்று சொல்லுகிறார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை சற்று எப்படி நாம் பார்க்க முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று அவர் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அன்பு பிள்ளைகளை, இம்மட்டும் வா, தேவன் இந்த பூமியில் மழையை பெய்ய பண்ணுகிறாரே, அந்த மழை தண்ணீர் எல்லாம் சமுத்திரத்தில் ஒன்று சேருகிறது. என்றைக்காவது சமுத்திரத்தை பார்த்து, சமுத்திரத்திற்கு எங்காவது கரை இருக்க யாராவது கண்டு இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் அந்த சமுத்திரம் அடங்கி இருப்பதும் பொங்கி வருவதும் ஆண்டவருடைய கட்டளையினால்தான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கென்று படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சமுத்திரத்து ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில், சமுத்திரத்தின் எல்லை ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதற்கு தன் கரையை விட்டு நீங்கி விடாதபடி அதற்கு ஒரு மீறுதலை கட்டளையிடுகிற, அடக்குகிற தேவன் ஒருவர் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். சமுத்திரம் தண்ணீரை உள்வாங்கி விட்டது.
சமர்த்தத்தின் இரைச்சல் அதிகமாகி அங்கு அலைகள் வந்து காற்றிலே அலைகள் வந்து புயல் வந்து சமுத்திரம் பொங்குகிறது என்று சொல்லுகிறோமே, இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது? மனித ஞானத்தினாலா, விஞ்ஞானத்தினாலா என்றால் இல்லை. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை அடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோபு 1:22 சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் எப்படி கட்டுமானத்திற்குள் வைக்கப்பட்டு இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நான் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய மகிமையை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வல்லமையின் பலத்தினால் இந்த லோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஜீவிதத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை சற்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எல்லா நிலைகளிலுமே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறும்போது, மழை, தண்ணீர், மேகம், வானம், இந்த 4மே ஒரு கட்டுமானத்திற்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலைகளிலுமே ஆண்டவர் இல்லாவிட்டால், ஆண்டவர் அதை அடக்காவிட்டால், ஆண்டவர் அதற்கு கட்டளையிடாவிட்டால் அது நடக்காது. அது வெறுமனே அது தானாக முடியாது. அவர் சொன்னால் மாத்திரமே நடக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். எனவே விஞ்ஞானத்திற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை நாம் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது நமக்கு தேவன் இல்லை என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர, ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இந்த சர்வ லோகத்தையும் படைத்தார் என்கின்ற ஞானத்தை அது நமக்கு கொடுக்காது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மழை ஆண்டவர் கட்டளையிட வரும். அந்த மழை சமுத்திரத்தில் இருக்கும். சமுத்திரத்திற்கு எல்லையை ஆண்டவர் கட்டுப்படுத்தி மிஞ்சி வராதே என்று கட்டளையிடுகிறார். மழை தானாக பெய்வது இல்லை என்கின்ற சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம். எனவே இயற்கையின் படைப்பு, அதாவது இயற்கை என்று சொன்னாலே ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இயற்கை, நேச்சர். எனவே அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு எதிராக நம்முடைய செயல்கள் காணப்படாதபடி தேவ நாமம் ஒன்று உண்டு. அந்த நாமம்தான் நம் எல்லோரையும் இயக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த நாமத்தின் மீது நம்பிக்கையாக இருப்போம். பாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய நாமத்தின் பலத்தோடு இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியம், இயற்கையின் சீற்றத்தை கட்டுப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். மழை தானாக பெய்யாது, அதற்கு கட்டளையிட்டால் மாத்திரமே அது செயலாக்கப்படும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சமுத்திரம் தன்னுடைய எல்லையை விட்டு மீறாதபடி ஆண்டவர் அதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே இந்த நாளிலும் மழையை உண்டு பண்ணுகிறவர் நீரே என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாக கேட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையை ஊட்டி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.